பரிசுத்த ஜெபமாலை ராணி, எங்களுக்காய் வேண்டிக் கொள்ளும். பரிசுத்த ஜெபமாலை ராணி, எங்களுக்காய் வேண்டிக் கொள்ளும். Praise the Lord. Hallelujah. Hallelujah. യേശുവേ നന്ദി, യേശുവേ സ്തോത്രം. Hallelujah. Hallelujah. இறையேசுவில் அன்பார்ந்தவர்களே, கரங்களை கும்பிட்டு பரிசுத்த மாதாவோடு இணைந்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இறையேசுவில் அன்பார்ந்தவர்களே, பரிசுத்த கார்மேல் அன்னையின் மாசற்ற இதயத்திற்கு நம்மை அர்ப்பணித்த பக்தி முயற்சியின் 17வது நாளுக்கு நாம் கடந்து வந்திருக்கின்றோம். ஆத்மீய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சோம்பேறித்தனம், இந்த விஷயத்தை பற்றி தான் இன்று நாம் தூய மாதாவோடு இணைந்து தியானிக்க போகிற விஷயம். பாவம் வழியாக நாம் கடவுளிடமிருந்து அகற்றப்படுகிறோம். கடவுளிடமிருந்து அகற்றப்படும் பொழுது நமக்கு வருகிற ஒரு முக்கியமான தடை எதுவென்றால் ஜெபத்தடை தான். ஜெபிக்க முடியாமல் போகும், அவருடைய தூய நாமத்தை கூப்பிட முடியாமல் போகும். ஜெபத்தடை என்பது போராட்ட வாழ்க்கை இருக்கக்கூடிய மிகப்பெரிய குறைதான். முட்டி போடுறவனுக்கு விண்ணகத்திலிருந்து நிறைய அதிசயங்கள் மண்ணகத்திற்கு இறக்கி கொண்டு வர முடியும். கடவுள் சந்நிதியில் முட்டி போடுறவனுக்கு நிறைய அதிசயங்கள் இறக்கி கொண்டு வர முடியும். மர்தக்கோய் என்று சொல்லப்படுகிறார். பழைய ஏற்பாட்டு எஸ்தர் புத்தகத்திலே எஸ்தர்னுடைய வளர்த்து தந்தை கடவுள் முன்னாடி மட்டும் முட்டி போட்டார். ஹாமான் என்று சொல்லப்படுகிறார் அதிகாரியின் முன்னாடி முட்டி போடலை. நான் போட மாட்டேன், கடவுள் முன்னாடி மட்டும் முட்டி போட்டார். ஜெபத்தில் வேரூன்றி நின்றார். அதனால என்ன ஆயிடுச்சு, அவன் ஹாமானை முட்டி போட வச்சார். எல்லோரும் அவனுக்கு பணிந்து நடந்தார். அப்போ கடவுள் முன்னாடி முட்டி போடுறவனே கடவுள் உயர்த்துவார். ஜெபத்தில் வேரூன்றி நிற்கிறவன் உயர்த்தப்படுவார், ஆசீர்வதிக்கப்படுவார். அவனுடைய ஜெபம் வழியாக உலகத்திற்கு எண்ணற்ற ஆசீர்வாதங்கள் கடந்து வரும். அப்போ எப்போ ஜெப தடை நம் வாழ்க்கையில் வருது? ஜெபத்தடை வருவது கடவுளுக்கு எதிராக நாம் பாவம் செய்யும் பொழுது, கீழ்ப்படியாமல் இருக்கும் பொழுது. ஆதாம் கீழ்ப்படியாமல் தவறு செஞ்ச உடனே அவன் கடவுளிடமிருந்து விலகி ஓடினார். அடுத்த நாள், ஆதாம் நீ எங்கே? கேள்வி. அப்ப கடவுளை அணுக முடியாது பாவிகளுக்கு. ஊதாரி மைந்தன் தந்தையிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய பணம் முழுதும் வாங்கி தொலைவில் போனான். எல்லாம் இழந்தவனாக மாறினான். உள்ளுக்குள்ள ஒரு கூச்சம் இருந்தது, நான் மறுபடியும் சென்றால் கடவுள் என்னை ஏத்துக்குவாரா, அப்பா என்னை ஏத்துக்குவாரா? பயம், கடவுளை பயம், மனிதனை பயம், தன்னையே பயம். அப்போ பாவத்தின் எதிர்விளைவுதா. அப்போ கடவுளை பயப்பட்டா அவருடைய பெயரை கூவி அழைக்க முடியாது. ஜெபத்தடைதான். ஆனா இந்த ஜெபத்தடை, உதாரி மைந்தன் ஜெபத்தடையின் மீது எப்படி வெற்றி கொண்டார், இதை எப்படி அப்புறப்படுத்தினார்? கடவுள் சந்நிதியில் போயிட்டு, அப்பா மன்னியும் அப்பா என்று ஜெபித்தார். அப்ப இந்த கடவுளின் இரக்கத்தை தேடினார். நான் தவறு செஞ்சேன், என்னை மன்னியும். அப்ப இந்த ஒரு வார்த்தை, என்னை மன்னியும், நான் தவறான வழியில தான் பயணித்தேன், உன்னை விட்டு விலகி சென்றேன். அந்த மன்னிப்பு கேட்கும் பொழுது மறுபடியும் ஜெப ஆவி என் மீது ஊற்றப்படும். ஜெப ஆவி ஊற்றப்பட வேண்டும் என்பதற்கு நாம் செய்ய வேண்டியது, நமது பலவீனத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து, இயேசுவே நான் தவறு செய்தேன்
என்று சொல்லும் பொழுது ஜெப ஆவி ஊற்றப்படும். ஜெப ஆவி ஊற்றப்பட்டால் நம் வாழ்க்கையில முன்னேற்றம் வரும். ஜெரிகோவுக்கு போன மனிதன் கடவுள் இறைவார்த்தையில் என்ன சொன்னார்? இங்கே இரு, ஜெருசலமிலே இரு, தூரமா போகாத. ஆனா ஜெருசலமில் இருக்காமல், கடவுளின் கோயிலில் கடவுளோடு இணைந்திருக்காமல், தன்னுடைய சொந்த விருப்பங்களுக்கு ஏற்றார் போல வாழ்வதற்காக கடவுளை விட்டு விலகி சென்றார். அவன் எல்லாம் இழந்தவனாக மாறினார். இப்போ ஜெபத்தடை வருவதற்கு முதல் காரணம் என்பது நாம் கடவுளை விட்டு விலகுதுதான். அப்படிப்பட்டவங்களுக்கு ஜெபத்தில முன்னேற முடியாது. அப்போ ஜெபத்தில முன்னேற வேண்டும் என்பதற்கு கிறிஸ்தவன் என்ன செய்யணும்? ரோமையர் திருமுகம் 7ஆம் அதிகாரம் 14ஆவது இறைவார்த்தை, நான் ஊனியல்பினன், பாவத்திற்கு அடிமையாக விற்கப்பட்டவன். நான் ஊனியல்பினன், பாவத்திற்கு அடிமையாக விற்கப்பட்டவன். ஊனியல்பின் எண்ணம் என்ன? தூங்கிறது, சாப்பிடுறது. ஊனியல்பினன். அப்போ ஊனியல்பு ஜெபத்துக்கு ஒத்துழைக்க மாட்டாங்க. முட்டி போடும் பொழுது தூக்கம் வரும், ஜெபத்துக்கு கூப்பிடும் பொழுது வேற பிசினஸ் வரும். ஆனால் கடவுள் ஆத்துமதா. யோவான் 4:23, பாவம் செய்கிறவன் ஊனியல்பினன், கடவுள் ஆத்துமா. ஊனியல்புக்கும் ஆத்மாவுக்கும் தொடர்பு இல்லை. ஊனியல்புக்கு ஆத்மாவுக்கு அர்ப்பணிக்க முடியாது. அப்ப பரிசுத்தாவி இருந்தா தானே ஜெபிக்க முடியும். பரிசுத்தாவி இல்லை. ஊனியல்பினன், உடலின் எண்ணங்களுக்கு ஏற்றார் போல ஒழுகுகிறவனுக்கு ஜபாவி ஊற்றப்படாது. ஜபாவி ஊற்றப்படாதவனுக்கு ஜெபிக்க முடியாது. அப்ப அவன் எதை பற்றி பேசுவார்? சாப்பாடை பற்றி பேசுவார். அவன் எதை பற்றி பேசுவார்? பணத்தை பற்றி பேசுவார். அவன் எதை பற்றி பேசுவார்? கிரிக்கெட்டை பற்றி பேசுவார், IPL பற்றி பேசுவார், டூரை பற்றி பேசுவார், உலக காரியங்களை பற்றி பேசுவார். கெத்செமனே தோட்டத்துக்கு போகும் பொழுது பேதுருவுக்கு ஜெபிக்கணுங்கிற ஆர்வம் இருந்துருச்சு. அப்படிப்பட்ட ஆர்வத்தோடு தான் நான் போனா. அதுக்கு அதனால முன்னாலே வெளிப்படுத்தினார், ஆண்டவரே யாரெல்லாம் விட்டுட்டு போனாலும் நான் போக மாட்டேன். ஆர்வத்தினால தான் சொன்னான். பிறகு பேதுரு என்ன சொன்னார்? மால்கூஸ் என்று சொல்லப்படுகிறார் கையபாவினுடைய பணியாளரே காது வெட்டிட்டாரு. ஆர்வத்தினால தானே, ஆர்வ கோளாறுல தானே ஆண்டவருக்கு பணிவிட செய்ய வேண்டும் என்ற ஆர்வ கோளாறு. இந்த ஆர்வ கோளாறுல எங்க போயிடுச்சு? கெத்செமனே தோட்டத்துக்கு வந்த உடனே. அதனால கடவுள் சொல்றாரு, ஆத்மா பலமுள்ளது, ஆனால் ஊனுடல் வலுவற்றது, பலவீனமானது. அதனால ஊனியல்பே அடக்கியாளா, உலகின் எண்ணங்களை அடக்கியாளா, ஆண்டவருடைய திருவுள்ளத்திற்கு ஏற்றார் போல வாழா, உணர்ந்திருந்து ஜெபியுங்கள். அப்போ உணர்ந்திருந்து ஜெபிச்சா என்ன கிடைக்கும்? ஊனியல்பின் எண்ணங்கள் தோற்கடிக்க முடியும், உடலின் இச்சைகள் தோற்கடிக்க முடியும், பணப்பேராசை தோற்கடிக்க முடியும், அகந்தை தோற்கடிக்க முடியும், பொறாமை தோற்கடிக்க முடியும், சோம்பேறித்தனம் தோற்கடிக்க முடியும், மோகம் தோற்கடிக்க முடியும், உலக நாட்டங்கள் தோற்கடிக்க முடியும். அப்போ ஜெப வாழ்க்கைக்கான அழைப்பு கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆனா நான் மனிதனாக இருக்கிறனால ஜெபத்தின் மீது இருக்கிற பற்று எனக்கு இல்லை. என்னோட உடல் பலவீனமுடையது. அப்போ உடல் பலவீனமுடையது என்ற ஞானம் எனக்கு இருக்கும் பொழுது நான் எப்பவுமே இயேசுவே எனக்கு ஜெபிக்க முடியல, இயேசுவே எனக்கு ஜெபிக்க முடியல, இயேசுவே எனக்கு ஜெபிக்க முடியல, ஜெபிக்க கற்றுத்தாரும். நீ ஜெபிக்கிறீங்க விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று, எங்களுக்கு ஜெபம் வர்றதில்லை, ஜெபிக்க கற்றுக் கொடுங்க.
அப்போ அப்போஸ்தலர்கள் ரெண்டு விஷயங்கள் மட்டும்தான் ஆண்டவர்கிட்ட விண்ணப்பித்தது. ஒன்று லூக்கா நற்செய்தி 11ஆம் அதிகாரத்தில் ஆண்டவரே ஸ்நாபகர்லப்பர் தன்னுடைய சீடர்களுக்கு ஜெபம் கற்றுக் கொடுத்தாங்க, எங்களுக்கும் கற்றுக் கொடுங்க. அற்புதம் செய்ய வேண்டும் என்பதற்காக, பேய்களை ஓட்ட வேண்டும் என்பதற்காக எங்களுக்கு கற்றுக் கொடு என்று சொல்லல, ஜெபிக்க எங்களுக்கு கற்றுக் கொடு. இரண்டாவது அப்போஸ்தலர் என்ன கேட்டார்? லூக்கா நற்செய்தி 17ஆம் அதிகாரத்தில் 5வது இறை வார்த்தையில, எங்களுடைய நம்பிக்கை மிகுதியாக்கும். நம்பிக்கை மிகுதியானால், ஜெபம் கற்றுக் கொடுத்தால் எங்களுடைய ஆத்மீய வாழ்க்கை கிறிஸ்துக்குரிய வாழ்க்கையாக மாறும். இந்த ரெண்டு காரியங்கள் தான் அடிப்படை தேவை. அதாவது இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி சென்ற கனானிய பெண் நம்பிக்கையினால் ஆசீர்வதிக்கப்பட்டாள். அவள் இயேசு பின்னாடி சுத்திட்டு இருந்தா. ஆண்டவரே ஆண்டவரே, என் மகள் நோய் வாய்ப்பட்டு இருக்கிறாள், குணம் தர வேண்டும் ஆண்டவரே என்று அவன் பின்னாடி சுத்திட்டு கேட்டுட்டே இருந்தாள். அப்போ ஆண்டவர் என்ன செஞ்சார்? ஆண்டவர் அவளை கண்டுக்காம முன்னால போயிட்டு இருந்தா. அப்பதான் அப்போஸ்தலர்கள் சொன்னா, அப்போஸ்தலர்கள் தான் அவளுக்காக பரிந்து பேசுற, ஏப்பா இப்படி பண்றீங்க? பெண்ணொருத்தியும் பின்னாடி சுத்திட்டு இருக்கிறது உனக்கு பார்வை இல்லையா? உனக்கு இரக்கம் இல்லையா? அவளுக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்துட வேண்டியதானே. அப்பதான் ஆண்டவர் சொன்னாரு, மக்களுக்குரிய அப்பத்தை நாய்க்களுக்கு கொடுக்கறது முறை இல்லை. இஸ்ரேல் மக்களுக்காக நான் வந்திருக்கிற என்னோட அப்பத்தை நாய்க்கு கொடுக்க எனக்கு இஷ்டம் கிடையாது. அப்போ அவள் விட்டுட்டு போனாளா? இல்லையே. மறுபடியும் என்ன சொன்னார்? அப்பா 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 ஒரு விஷயம் சொல்லவா, ஒரு விஷயம் சொல்லவா. அதாவது நாய்க்கள் கூட எஜமானுடைய மேசையிலிருந்து வீடுகின்ற சிறு துண்டுகளினால் தான் உயிர் வாழுகின்றன. அதனால எனக்கு மெயின் பீஸ் கேட்கலையே. அப்பா நான் மெயின் பீஸ் கேட்கலையே, எச்சிலாவது கொடுத்துடலாம்ல. உன்னோட ஆசீர்வாதத்தின் எச்சில் எனக்கு கொடுத்துரு. நீ ஒரு வார்த்தை சொன்னா போதும். அவளோட நம்பிக்கை கண்டு ஆண்டவர் சொன்னார், இவளை போல நம்பிக்கை உள்ளவரை நான் பார்த்ததில்லை. அதனால நீ பேறு பெற்றவள், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். அவள் ஆசீர்வாதம் பெற்றார். அப்ப விடாமுயற்சியோடு, விடா நம்பிக்கையோடு, அசையாத நம்பிக்கையோடு, விடாமுயற்சியோடு ஜெபிச்சால் வாழ்க்கையில் நடக்காத காரியங்கள் எதுவும் இல்லை. யாக்கோபும் ஆண்டவரும் போரடித்தார். யாபோக் என்ற ஆற்றங்கரையில காலங்காத்தாலையில யாக்கோபை ஆசீர்வதிக்காமல் கடவுள் நழுவி போறாரு. நழுவி போகும் பொழுது பாதத்தை பற்றி கொண்டு, அப்பா விடமாட்டேன், விடமாட்டேன் உன்னை, நீ என்னை ஆசீர்வதிக்காம நான் உன்னை விட்டு நீங்க மாட்டேன். அப்போ ஜெபத்தின் மீது இருக்கிற ஆர்வம். அப்போ நாம் புரிஞ்சுக்க வேண்டிய ஆத்ம ஞானம் என்ன? எனக்கு ஜெபிக்க ஒரு மனித தன்மை இல்லை. அப்ப ஜெபிக்கிறதுக்கான அபிஷேகம் எங்கிருந்து எனக்கு ஊற்றப்படணும்? அது விண்ணிலிருந்து ஊற்றப்படணும். ரோமர் 8:26 என்ன ஜெபிக்கிறது, எப்படி ஜெபிக்கிறது, எதற்காக வேண்டிக்கிறது, இதெல்லாம் எனக்கு சுத்தமா தெரியல. அதனால் என்னோட பலவீனத்தில, என்னோட துயரத்தில, என்னோட சங்கடத்தில, என்னோட கவலையில, என்னோட ஈலாமையில தூயாவி துணை நிற்கிறார். தூயாவின் துணையின்றி எனக்கு ஜெபிக்க முடியாது. ஆத்ம ஞானம்தான். பரிசுத்தாவி இல்லாம இருந்தா எனக்கு ஜெபிக்க முடியாது என்று உணர்ந்தால், இந்த ஞானம் எனக்கு கிடைச்சா என்ன செய்வீங்க? தூயாவியே தூயாவியே இறங்கி வாங்க, தூயாவியே தூயாவியே துணையாளரே, நண்பனே, தகப்பனே, விண்ணக நெருப்பே, அசைவாடுகின்ற காற்றே, வெண்மேகமே, ஜீவனுள்ள தாய்ப்பறவையே, அபிஷேகத்தின் எண்ணெயே, வெண்மேகமே, பற்றி எரிகின்ற நெருப்பே, இறங்கி வா, இறங்கி வா, இறங்கி வா. நீ இல்லாமல் எனக்கு முன்னேற முடியாது.
நீ இல்லாமல் எனக்கு வாழ்க்கை இல்லை. இந்த ஞானம் பரிசுத்தாவி இல்லாமல், பரிசுத்தாவின் துணை இல்லாமல் எனக்கு ஜப வீரனாக, ஜப வீரராங்கனையாக எனக்கு மாற முடியாது என்ற எண்ணமும் தூய ஆவிக்கான தாகமும் இருந்தால் ஜபத்தில, ஜப வாழ்க்கையில நமக்கு முன்னேற முடியும், கடவுளோடு பேச முடியும், கடவுளின் ஆசீர்வாதங்கள் வாழ்க்கையில பெற முடியும். ஆத்மீய மனிதனாக மாறுவதற்கான வழி தூய ஆவியினால் நிறையப்படுவதுதான் என்று நாம் பார்த்தோம். ரோமையர் 8வது அதிகாரம் 14வது இறை வார்த்தையில ஒரு கிறிஸ்தவன் எப்படி வழிநடத்தப்பட வேண்டும் பைபிள் சொல்லுது. ரோமையர் 8:14, all those who are led by the Spirit of God are sons of God. கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்கள் கடவுளின் மக்கள். உனக்கு கடவுளின் மகனாக மாறணுமா? உனக்கு உண்மை கிறிஸ்தவனாக மாறணுமா? நீ பரிசுத்த ஆவிக்கு உன்னை அர்ப்பணிக்கணும். உலக நாட்டங்களுக்கு அர்ப்பித்தால் நீ உலகத்தின் மகன். தூய ஆவிக்கு அர்ப்பணித்தால் நீ கிறிஸ்தவன். ரோமையர் 8:15 தூய ஆவியின் துணை கொண்டு அப்பா தந்தையே என்று நாம் அழைக்கிறோம். அப்ப ஜபம், ஜபத்தில் முன்னேற வேண்டும் என்பதற்கு விண்ணக தந்தை அப்பா அப்பா என்று அழைக்கிறதுக்கு யார் வேணும்? தூய ஆவி வேணும். அப்பா தந்தையே என்று அழைக்க, ஆண்டவரோடு கொஞ்ச, ஆண்டவரோடு உறவாட, ஆண்டவரை நேசிக்க, ஆண்டவரின் கட்டளைகளை பூர்த்தி செய்ய, ஆண்டவரின் கட்டளைகளை வாழ எனக்கு தூய ஆவி வேணும். யோவான் 14:14 யோவான் 14:14 நாம் என்ன வாசிக்கிறோம்? யோவான் நற்செய்தி 14வது அதிகாரம் 14வது இறை வார்த்தை, 15வது இறை வார்த்தை, உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். தந்தை அவரே உங்களுக்கு அருளுவார். அவரோ உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார். உலகம் அவரை ஏற்றுக்கொள்ள இயலாது, ஏனெனில் அது அவர்களை காண்பதும் இல்லை, அறிவதும் இல்லை. அப்போ கடவுளின் திட்டம் நிறைவேற்ற, கடவுளுக்காக உன்னை உருமாற்ற, கடவுளோடு இணைந்து பயணிக்க, உண்மையை உணர்ந்து கொள்ள, உலகத்தை தோற்கடிக்க உனக்கு தூய ஆவி தேவை. கடவுளின் கட்டளைகளை நிறைவேற்ற உனக்கு தூய ஆவி தேவை. தூய ஆவி இருந்தால் தான் ஜப வாழ்க்கையில முன்னேற முடியும், கட்டளைகளை கடைபிடிக்க முடியும், குடும்ப வாழ்க்கை அபிஷேக வாழ்க்கையாக மாற முடியும், அப்பா தந்தை என்று அழைக்க முடியும். இயேசு கிறிஸ்துவே என்ற நாமத்தை நீ அழைக்க வேண்டுமானால் கிறிஸ்துவின் பிரசன்னம் உனக்கு வேணும். பழைய ஏற்பாட்டில் 1 அரசர்கள் புத்தகம் 18வது அதிகாரம், 1 அரசர்கள் 18வது அதிகாரத்தில் நாம் என்ன வாசிக்கிறோம்? ஏலியா இறைவாக்கினர் ஜெபித்தார். விண்ணகத்திலிருந்து பரிசுத்த ஆவி, விண்ணகத்திலிருந்து 1 அரசர்கள் 18:38 விண்ணகத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் நெருப்பின் வடிவிலே இறங்கி வந்து பெலிப்பொருள்கள் சுட்டெரித்தார். சுட்டெரித்த பிறகு பரிசுத்த ஆவியானவர் பெலிபீடத்திற்கு இறங்கி வந்த பரிசுத்த ஆவியானவர் அங்கே குழுமி இருக்கிற எல்லா மக்களுடைய இதயங்களுக்கு புகழ்ந்தார். அவங்களுடைய இதயங்களில் இருக்கக்கூடிய சிலை வழிபாட்டு தீட்டு, சிலை வழிபாடு, அந்நிய தெய்வத்தை நேசிக்க வேண்டும் என்ற அந்த தன்மையை சுட்டெரித்தார். சுட்டெரித்த பிறகு 39வது இறைவார்த்தையில அப்ப சிலை வழிபாட்டு தீட்டு சுட்டரிக்கப்பட்ட உடனே இறை மக்கள் அனைவரும் ஆண்டவர் ஒருவரே கடவுள், அப்பா தந்தையே கடவுள். அப்ப அப்பா தந்தை கூப்பிட வேண்டுமானால் you have to be guided by the Holy Spirit. You have to be filled by the Holy Spirit. நீ பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படணும், நீ பரிசுத்த ஆவியினால் வழி நடத்தப்படணும். அப்பதான் ஜெபம் உனக்கு வரும். இல்லைனா உலக தன்மை. அப்ப இந்த ஞானம் தான் எனக்கு வேணும், ஆத்ம ஞானம்.
அதாவது தூய ஆவி எனக்கு வேணுங்கிற ஆத்ம ஞானம். இந்த ஞானம் இருந்தா நிரந்தர தூய ஆவிக்காக தேடுவீங்க. தூய ஆவிக்காக தேடினால் ஸ்பிரிச்சுவல் லைஃபில் இருக்கக்கூடிய ஆத்மீய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சோம்பேறித்தனம் നമ്മെ വിട്ടു നീങ്ങും. ഒരു വിരവ്, ഒരു വേഗം നമുക്ക് വരും. പരിശുദ്ധാവിയെ പെറ്റുകൊണ്ട ഉടനെ അതിവിരവിലെ യൂദയാവിൻ മലപ്പകുതിക്ക് ഓടിപ്പോനാൾ കലം താഴ്ത്താമൽ വിരവ് ആത്മീയ വാഴ്ക്കയിൽ, പുണ്യ വാഴ്ക്കയിൽ, ஊழிய பாதையில் விரைவு. இப்ப நமக்கு விரைவு இல்லை. காரணம் என்ன? சத்த மாதிரி இருக்கிறீங்க. ஒரு விரைவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. சதா நேரம் தேவையில்லாத காரியங்கள் பேசி, பிறரை பற்றி புறணி பேசி, தூக்கத்தில் சாப்பாட்டில் ஒரு விரைவு நமக்கு இல்லை. அதுக்கு காரணம் ஆத்மீய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த சோம்பேறித்தனத்துக்கு காரணம் நம்முடைய உள்ளத்தில் பரிசுத்தாவி செயல்படுறதில்லை. அப்போ பாவத்தின் எதிர்விளைவு வழியாக சோர்வு, ஜெபத்தில் விரைவில்லை, ஆத்மாக்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லை, ஆத்மீய விஷயங்களில் சோம்பேறித்தனம். ஆனால் இந்த உலக காரியங்களில் பயங்கர ஆசைதான். நல்ல சாப்பாடு வேணும், நல்ல ஓய்வு வேணும், நல்ல தூக்கம் வேணும், எக்ஸசைஸ், அதாவது எங்கே போகிறது, ஜிம் எடுக்கிறதுக்கு, எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு, டெய்லி விளையாடுறதுக்கு. சாப்பாட்டில் கட்டுப்பாடு இருக்கு. இந்த விஷயங்கள் எல்லாம் பயங்கர கேர்ஃபுல் தான். அப்போ உலக மனுஷன் இந்த விஷயங்கள்ல ரொம்ப கேர்ஃபுல். ஆனால் ஆத்மீய விஷயங்கள்ல ஒரு கவனமும் கிடையாது. அப்போ ஆத்மீய சோம்பேறித்தனம் விலக நமக்கு தூய ஆவி தேவை. நற்செய்தி பணியில் முன்னேற நமக்கு பரிசுத்த ஆவி தேவை. மறைப்பரப்பு பணி செய்ய தூய ஆவியின் அன்பு நமக்கு தேவை. காயங்கள் ஆற்ற, விடுதலை பெற, அடிமத்தனங்கள் நம்மை விட்டு நீங்க தூய ஆவி நமக்கு தேவை. லூக்கா நற்செய்தி 4 அதிகாரம் 16-18 இறை வார்த்தைகள். பரிசுத்தாவி என் மீது உண்டு, கட்டுண்டோரை விடுவிக்க, நோய்வாய்ப்பட்டோரை குணப்படுத்த, ஆண்டவருடைய அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்க கடவுள் என்னை அனுப்பி இருக்கிறார். பரிசுத்தாவி இருந்தா இந்த ஊழியங்கள் எல்லாம் கட்டுண்டோட விடுவிக்கிறது, நோய்வாய்ப்பட்டோரை குணப்படுத்துறது, பேய்களை ஓட்டுறது, ஆண்டவரோட நற்செய்தி அறிவிக்கிறது, ஜெப வாழ்க்கையில முன்னேறுவது, செய்ய வேண்டிய காரியங்கள் சரிவர செய்யறது. தூயாவி இருந்தா இது நடக்கும். தூயாவி இல்லையா ஒன்று நடக்காது. அப்போ ஆத்மீய வாழ்க்கையில் இருக்கிற சோம்பேறித்தனம் விலக வேண்டும் என்பதற்கு கிறிஸ்தவனுக்கு பரிசுத்த ஆவி தேவை. பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்வதற்கு ஆக பரிசுத்த மாதாவின் துணை நமக்கு தேவை. இறுதியாக ரோமையர் திருமுகம் 8 அதிகாரம் 5 இறை வார்த்தை. ஏனெனில் ஊனியல்புக்கேற்ற வாழ்வோரின் நாட்டமெல்லாம் அந்த இயல்புக்கு உரியவற்றின் மீது இருக்கும். ஊனியல்புக்கு ஏற்றாற் போல வாழ்றவனுக்கு உலக காரியங்களில கவனம் இருக்கும். ஆனால் ஆவிக்குரிய இயல்புக்கேற்ப வாழ்வோரின் நாட்டம் ஆவிக்குரியவற்றின் மீது இருக்கும். பரிசுத்தாவிக்குரியது நற்செய்தி, இறை வார்த்தை, ஜெபமாலை, இயேசுவின் தூய நாமம். இந்த காரியங்கள் ஆவிக்குரிய காரியங்கள். இந்த காரியங்கள் தான். அப்போ இந்த காரியங்களில் உனக்கு நாட்டம் வேணுமா? தூயாவி உனக்கு தேவை. தூயாவியை பெற்றுக்கொள்ளணுமா? லூக்கா நற்செய்தி 1 அதிகாரத்தில் கப்ரியேல் சம்மனஸ் வழியாக ஆண்டவருடைய வார்த்தை மாதாவுக்கு வழங்கப்பட்டது. மாதா இதோ ஆண்டவரின் அடிமை என்று சொன்னார். அப்பொழுது கப்ரியேல் சம்மனஸ் பரிசுத்த மாதாவுக்கு கொடுத்த ப்ரோமிஸ் என்ன? இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுக்கிறதுக்கு, கிறிஸ்துவனுடைய சாட்சியாக மாறுவதற்கு, கிறிஸ்துவின் தாயாக மாறுவதற்கு ஆக பரிசுத்த மாதாவுக்கு கப்ரியேல் சம்மனஸ் கொடுத்த ப்ரோமிஸ் என்ன? லூக்கா நற்செய்தி 1 அதிகாரம் 35 இறை வார்த்தை. வானதூதர் அவரிடம், தூயாவி உன்மீது வரும், உன்னத கடவுள் வல்லமே உன்மீது நிழலிடும், அதன் விளைவாக நீ இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுப்பாய், அதன் வழியாக கிறிஸ்துவே நீ உலகத்திற்கு வழங்குவாய். கிறிஸ்துவே உனக்கு உலகத்துக்கு வழங்கணுமா? நீ நற்செய்தி பணி செய்யணுமா? உலகத்துக்கு சாட்சியாக மாறணுமா? யூ ஹேவ் டு பி ஃபில்டு பை த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படணும். பரிசுத்த ஆவியினால்
നിരപ്പപ്പെട്ടാത്ത ക്രിസ്തുവെ ഉലകത്തിற்கு കൊടു മുടിയും, ക്രിസ്തവനാക മാറ മുടിയും. പരിശുദ്ധ മാതാ പരിശുദ്ധ ആവിയോട് ഇണൈந்து ക്രിസ്തുവെ ഉലകത്തിற்கு വഴങ്ങിന, എല്ലാ തിരുത്തൂതകളെ വഴി നടത്തിന. அதனால் പരിശുദ്ധ മാതാവിடம் നമ്മെ ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம். லூயிஸ் மவுண்ட்ஃபோர்ட் பரிசுத்த மாதாவினுடைய பற்றி உதவியை பற்றி இப்படி சொல்றாரு: தூயாவி தூய்மையின் இருப்பிடம், மாதா அந்த ஆவியின் மணமகள். இதோ ஆண்டவின் அடிமை என்ற வார்த்தையின்படி பரிசுத்த மாதா பரிசுத்த ஆவியின் மணமகளாக உயர்த்தப்பட்டார். மாதாவின் உதரத்தில் இயேசுவுக்கு ஜென்மம் கொடுக்க தூயாவி அனுமதி வழங்கினார். தூயாவியும் மாதாவும் இணைபிரியாதவங்க தான். ஆதலால் பரிசுத்த மாதாவோடு இணைந்து பயணித்தால் தூய ஆவி என்னும் பரிசை நமக்கு பெற்றுக்கொள்ள முடியும். தூய ஆவி என்னும் பரிசை பெற்றுக்கொண்டால் நாம் உண்மை கிறிஸ்தவர்களாக மாற முடியும். இந்த புனிதமான நாளிலே மாதாவுக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். மாதாவே, உன்மீது நிழலிட்ட பரிசுத்தாவியினால் நானும் நிழலிடப்பட வேண்டும். எனக்கு பரிசுத்தாவியின் துணையாளரே எனக்கு பெற்றுத்தர வேண்டும். விண்ணகத்திலிருந்து திருத்தூதர்கள் மீது பரிசுத்தாவியை இறக்கி கொண்டு வருவதற்கு துணையாக நின்ற பரிசுத்த மாதாவே, எங்கள் மீதும் பரிசுத்தாவி இறக்கி கொண்டு வரும். அதன் வழியாக நாங்கள் உண்மை சாட்சிகளாக மாறட்டும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவ நீரே, உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசு ரட்சகரே உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசு ரட்சகரே உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசு ரட்சகரே உம்மை ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசு ரட்சகரே உம்மை ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசு ரட்சகரே உம்மை ஆராதிக்கின்றோம். தூய்மையானவரே உம்மை ஆராதிக்கின்றோம். இனிமையானவரே உம்மை ஆராதிக்கின்றோம். தூய்மையானவரே உம்மை ஆராதிக்கின்றோம். இனிமையானவரே உம்மை ஆராதிக்கின்றோம். ஆராதனை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசு ரட்சகரே உம்மை ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசு ரட்சகரே உம்மை ஆராதிக்கின்றோம். நற்கருணையில் வீற்றிருக்கின்றார். നമ്മെ ആശീർവദിക്ക, നമ്മെ അരവണയ്ക്ക, നമ്മെ പുനിതപ്പെടുത്ത, പാവപ്പഴക്ക വഴക്കങ്ങളിൽ നിന്ന് നമ്മെ വിടുവിക്ക അവർ വിരുമ്പുകിன்றார். ஆண்டவர் இயேசுவுக்கு പരിശുദ്ധ കാർമേൽ അന്യ വഴിയാക അവരുടെ തൂയ കായങ്ങൾക്ക്, അവരുടെ തിറക്കപ്പെട്ട തിരുഹൃദയത്തിற்கு நமது ஆசிரமத்தையும் ஊழியங்களையும் ஊழியக்காரர்களையும் அகில உலக நோயாளிகளையும் ஒப்பு கொடுப்போம், ஜெபிப்போம். இயேசுவே, தாவீதின் குமாரனே, இயேசுவே, என் அன்பு தெய்வமே, என் மீது, என் குடும்பத்தின் மீது, என் தேசத்தின் மீது, திருச்சபையின் மீது, கார்மேல் தியான இல்லத்தின் மீது, ஊழியங்களின் மீது இரக்கமாயிரும் என்று தெய்வீக இரக்கத்திற்காக இப்பொழுது நாம் ஜெபிப்போம். துயர மறைப்பொருள்களின் இயேசுவின் பரிசுத்த இரத்தத்திற்கு நமது கிறிஸ்தவ சாட்சிய வாழ்க்கை ஒப்பு கொடுப்போம். இயேசுவின் பரிசுத்த இரத்தத்திற்கு நமது அர்ப்பண துறவர வாழ்க்கை ஒப்பு கொடுப்போம். ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக.
திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். கார்மேல் தியான இல்லத்தையும் அதன் ஊழியங்களையும் ஊழியக்காரர்களை ஜெப நண்பர்கள் உதவியாளர்கள் அனைவரையும் கார்மேல் அன்னையின் மாசற்ற இதயத்திற்கு அர்ப்பணித்து அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். கார்மேல் தியான இல்லத்தில் எல்லா மாதங்களிலும் நடைபெறுகின்ற 2 உள்ளிருப்பு தியானங்களுக்காக, இந்த உள்ளிருப்பு தியானங்களில் கடந்து வருகின்ற இறை மக்களுக்காக, அவர்களே பரிசுத்த மாதாவின் கார்மேல் அன்னையின் மாசற்ற இதயத்திற்கு அர்ப்பணித்து அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். கார்மேல் தியான இல்லத்தில் எல்லா மாதங்களிலும் நடைபெறுகின்ற முதல் சனிக்கிழமை பகல் ஜபத்திற்காக, இந்த ஜபத்திற்காக ஏராளமானோர் இந்த இல்லத்திற்கு கடந்து வருவதற்கும், அந்த நாட்களில் இந்த இல்லத்தில் அதிசயங்களும் அற்புதங்களும் நோய் நீங்குதலும் நடப்பதற்கு ஆகவும் ஒரு நாள் ஜப வழிபாடை பரிசுத்த கார்மேல் அன்னையின் மாசற்ற இதயத்திற்கு அர்ப்பணித்து அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். கார்மேல் தியான இல்லத்தில் நடைபெறுகின்ற 3வது வெள்ளிக்கிழமை இரவில் நடைபெறுகின்ற இரவு ஜபத்தையும், அந்த ஜபத்தில் கலந்து கொள்ள வருகின்றவர்களையும், அதை தலைமை தாங்கி நடத்துகின்ற அருட்தந்தியர்களையும் ஊழியக்காரர்களையும் பரிசுத்த மாதாவின் மாசற்ற இதயத்திற்கு அர்ப்பணித்து அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். கார்மேல் தியான இல்லத்திலிருந்து வெளியே நடக்குகின்ற எல்லா வெளியூர் புரோகிராமுகளுக்குமாக, மினிஸ்ட்ரிக்குமாக இந்த மினிஸ்ட்ரிகளை பரிசுத்த மாதாவின் மாசற்ற இதயத்திற்கு அர்ப்பணித்து அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். கார்மேல் தியான இல்லத்தின் பொருளாதார தேவைகள் பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதற்காக, இந்த இல்லத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற கட்டுமான பணிகளுக்காக பரிசுத்த மாதாவின் மாசற்ற இதயத்திற்கு தியான இல்லத்தின் எல்லா பொருளாதார தேவைகளையும் அர்ப்பணித்து அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். கார்மேல் தியான இல்லத்தை தங்களுடைய ஊழியம் வழியாக இந்த இல்லம் ஆரம்பித்த நாளிலிருந்து இந்த இல்லத்தில் தன்னலமின்றி ஊழியம் செய்கின்ற எல்லா ஊழியக்காரர்களுக்காக, அவர்களது குடும்பங்களுக்காக, அவர்களது ஜெப விண்ணப்பங்கள் நிறைவேற வேண்டும் என்பதற்காக அவர்களே கார்மேல் அன்னையின் மாசற்ற இதயத்திற்கு அர்ப்பணித்து அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். கார்மேல் தியான இல்லத்தில் ஊழியம் செய்கின்ற வாலிப மக்களுக்காக, அவர்களுடைய ஜப கருத்துக்கள் நிறைவேற வேண்டும் என்பதற்காக, இந்த வாலிப மக்களிலே செமினாரியிலே சேர்ந்து பயிலுகின்ற எல்லா எங்களது மக்களுக்காக அவர்களே பரிசுத்த மாதாவின் மாசற்ற இதயத்துக்கு அர்ப்பணித்து அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவருமுடனே
பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவ நீரே. உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தேசத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து தியான இல்லத்திற்கு கடந்து வந்து தியான இல்லத்தினுடைய ஊழியங்கள் வளர்ச்சி பெற வேண்டும் என்பதற்காக பரிந்துரை ஜெபிக்கின்ற பரிந்துரையாளர்கள், இரவிலும் பகலிலும் இந்த இல்லத்திற்காக பரிந்து பேசுகின்ற பரிந்துரையாளர்களையும் அவர்களது குடும்பங்களையும் ஆண்டவருடைய பரிசுத்த மாதாவினுடைய மாசற்ற இதயத்திற்கு அர்ப்பணித்து, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவ நீரே. உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். கடந்த பல ஆண்டுகளாக இந்த இல்லத்தை அன்போடு வழிநடத்தி செல்லுகின்ற இந்த இல்லத்தின் டைரக்டர், இயக்குனர் அருட்தந்தை ஸ்டீஃபன் அவர்கள் உடல் நலத்திற்காக அவர் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவரே பரிசுத்த மாதாவின் மாசற்ற இதயத்திற்கு அர்ப்பணித்து, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவ நீரே. உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பரிசுத்த கார்மேல் அன்னையின் மாசற்ற இதயம் வழியாக இயேசுவின் திரு இருதயத்திற்கு நம்மையும் கார்மேல் தியான இல்லத்தின் ஊழியங்களையும் ஜபக்கருத்துக்களையும் ஒப்புக்கொடுப்போம். ஆண்டவரே, கடந்த காலங்களிலெல்லாம் எங்களை வழி நடத்தியதற்காக, இந்த இல்லத்தின் ஊழியங்களை வழி நடத்தியதற்காக, ஊழியக்காரர்களின் வாழ்க்கையில அதிசயங்களும் அற்புதங்களும் நிகழச் செய்ததற்காக, இந்த இல்லத்தில் பணிபுரிகின்ற அருட்தந்தையர்களை ஆசீர்வதித்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கார்மேல் தியான இல்லத்தையும் ஊழியங்களையும் ஊழியக்காரர்களையும் அருட்தந்தையர்களையும் இயேசு ஆண்டவருடைய திறக்கப்பட்ட திரு இருதயத்திற்கு அர்ப்பணித்து மாண்புயர் கீதத்தை பாடி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தையவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்தினை
உம்முடைய பாடுகள் நினைவே எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருவுடல் திரு இரத்தமாகியவற்றின் தூய மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள் வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். இரண்டு கரங்களும் நற்கருணைக்கு நேராக நீட்டி குரல் எழுப்பி வாய் திறந்து ஒன்று சேர்ந்து ஸ்துதிப்போம் ஆண்டவரை நோக்கி. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஓ தெய்வமே எங்களை நாங்கள் ஒன்று சேர்ந்து ஆராதிக்கின்றோம் இயேசுவே. குரல் எழுப்பி ஸ்துதிப்போமா, ஆண்டவரை உற்று பார்த்து ஸ்துதிப்போமா. இதோ நற்கருணை ஆண்டவரை பார்த்து ஸ்துதிப்போமா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆராதனை ஆராதனை இயேசுவே ஆராதனை. ஆராதிக்கின்றோம், உம்மை புகழ்கின்றோம், உமக்கு நன்றி செலுத்துகின்றோம்.